Welcome to Chip Technologies Chennai. யூனிட் இது வந்து பவர் சப்ளை போர்டு. ஆனால் இந்த பவர் சப்ளை போர்டில் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு இன்வெர்டர் செக்ஷன் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹை வோல்டேஜ். இதில் ஷாக் அடிச்சதுன்னா நம்ம இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது 600 வோல்ட்டு. இது வந்து பவர் சப்ளை யூனிட். இது இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து சிசிஎஃப்எல் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 சிசிஎஃப்எல் லேம்ப் போட்டிருக்காங்க. கோல்டு கேத்தோட் ஃப்ளோரசன்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதை எப்படி வந்து இந்த ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த ஹை வோல்டேஜ் அனதர் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர், இது ரெண்டுமே வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இதில் 300 வோல்ட் இன்புட் வரும் உங்களுக்கு, இதில் 600 வோல்ட் அவுட்புட் வரும், அவ்வளோதான். இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது ரெண்டுமே நம்ம மல்டிமீட்டரில் ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் இது ரெண்டும் வந்து நல்லா இருக்கா, இந்த வரைக்கும் வோல்டேஜ் வருதா, இல்லை இந்த செக்ஷன் வரைக்கும் வோல்டேஜ் வருதான்றது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம யூஸிங் ஆசிலோஸ்கோப், டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப்பில் இந்த ப்ரோபை நம்ம எடுக்க போகிறோம். இது எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ண போகிறேன். இப்போ பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். நீங்கள் ஆசிலோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய வேவ்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் உங்களுக்கு வோல்டேஜ் சரியாக வந்துருச்சு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம வச்சோம்னா, இங்கே வந்து டிசி கொடுக்கறதால ஸ்கொயர் வேவ் பல்ஸ் வரும் பாருங்கள். அழகாக பாருங்கள், உங்களுக்கு ஸ்கொயர் வேவ் பல்ஸ் வருது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு கரெக்டாக டிசி 300 வோல்ட்டும் இந்த பல்ஸ் ஐசியிலேருந்து, அதாவது சுவிட்சிங் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து இதில் வந்து எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சேர்ப்பாங்க. அது வந்து சிலிக்கான் ட்ரிகர்ட் ரெக்டிஃபையர் அது. ஸோ அது ரெண்டுமே கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் வேவ் வரும். உங்களுக்கு நீங்கள் வந்து எல்சிடி மானிட்டர் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு எல்சிடி மானிட்டரும் அல்லது டிவியோ நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please like and subscribe our YouTube channel. Thanks.